ஈக்குவலண்டான ஒரு ஆங்கில வார்த்தை என்னன்னா, கடவுளுக்கு வார்த்தை என்ன? காட் அப்படின்றோம் இல்லையா? அந்த காடுங்கிற வார்த்தையே நம்ம இந்து மதத்திலிருந்து தான் வந்துச்சுன்னு பெரியவங்க சொல்லுவோம். எப்படின்னா, நமக்கு எல்லாம் தெரியும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அப்படி கட்டி வைக்கிறது அப்படின்றது மும்மூர்த்திகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த உலகத்தை படைத்தது பிரம்மா, இந்த உலகத்தை காப்பது விஷ்ணு, இந்த உலகத்தை பழையத்தில் பின்னால் ஒடுக்க போவது சிவன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த காத்தல், அழித்தல், உருவாக்குதல் அப்படின்ற வார்த்தைகளை நம்ம இங்கிலீஷ்ல கோவையா சொன்னோம்னா, ஜி அப்படின்றது வந்து காடுகளுடைய முதல் எழுத்து என்னன்னா ஜென்ரேட் அப்படின்னு சொல்றது. ஓ என்பது ஆர்கனைஸ், டி என்பது டெஸ்ட்ராய். இதுதான் இந்த காட் என்ற வேர்ட் இல்லையா? அப்ப ஜி என்பது ஜென்ரேட் அப்படின்றது என்னன்னா, இந்த உலகத்தை சிருஷ்டிக்கக்கூடிய பிரம்மாவை குறிக்கக்கூடியது. அதுமாதிரி ஓ என்பது ஸ்ரீதேவி பூதேவி சகிதமா இந்த உலகத்தை நடத்தி செல்லக்கூடிய விஷ்ணு பகவானை குறிக்கக்கூடியது ஓ என்ற ஆர்கனைஸ். பின்னால் பிரளயத்தில் ஒடுக்கக்கூடிய அந்த சிவனை குறிக்கக்கூடியது டி என்ற டெஸ்ட்ராய் என்ற வார்த்தை. இப்ப நம் கடவுள் அமைப்புலாம் இருக்கு இல்லையா? அதை கூட ஏதோ ஒரு கற்பனையிலையோ அப்படிலாம் கிடையாது. அழகா பாருங்க, ஒரு விஷயத்தை உருவாக்க வேண்டும், ஜெனரேட் பண்ண வேண்டும்னா என்ன வேணும்? நமக்கு வித்யை, அறிவு வேணும் இல்லையா? அதனால் பிரம்மாவுடைய துணை என்பது யார்? சரஸ்வதி தேவி. அதுமாதிரி இந்த உலகத்தை நடத்தி செல்ல வேண்டும் என்றால் இந்த பூமியில் மனிதர்கள் ஜீவிக்க பூமி வேண்டும், செல்வம் வேண்டும். அதனால் குருதேவியும் ஸ்ரீதேவியும் விஷ்ணுவுடைய துணையாகவும், அழிப்பதற்கு சக்தி வேண்டும் என்பதனால் பரமசிவனுடைய துணையாக பார்வதி தேவி சக்தி தேவியை வைத்து அழகாக ஜீவோடி என்ற அந்த வார்த்தையை அழகாக இந்து மதத்தினுடைய மும்மூர்த்தி தத்துவங்களை குறிக்கிறது. அப்ப இந்த தமிழ், இந்த இந்து மதத்தினுடைய அடிப்படை சாராம்சங்கள் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, வேதங்கள், உபநிடதங்கள், இதிகாச புராணங்கள் நிறைய இருக்கு இல்லையா? அதுல இந்த வேதத்திற்கு அப்பௌருஷிய அப்படின்னு ஒரு பெயர். அப்பௌருஷிய அப்படி என்றால் மனிதர்களால் இயற்றப்படாததற்கு தான் அப்பௌருஷிய என்று சொல்வார்கள். அதே மாதிரி அனாதி என்ற ஒரு பெயர். அனாதி என்றால் இது காலத்தினால் கணக்கிட முடியாத காலத்தில் தோன்றியது அப்படின்றதுனால அனாதி என்று. வேதத்திற்கு தமிழ் அழகா ஒரு பெயர் என்னன்னா, யாருக்கு தெரியும்? வேதத்துக்கு தமிழ் பெயர் என்ன? மறை. மறை அப்படின்னு ஏன் அதை ஊடகமா சொல்றாங்கன்னா, இந்த வேதம் என்பது நிறைய அறிவியல் உண்மைகளை கண்ணனத்தை மறைத்து நமக்கு காட்டுவதால் தான் அதற்கு மறை என்று பெயர். அப்படி என்ன அறிவியல் உண்மை இருக்கு அப்படின்னா, வேதத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் கருத்துக்கள் அப்படின்னா ஒரு 1000 விஷயங்களுக்கு மேல சொல்லலாம். நான் ஒரு 5 மட்டும் உங்களுக்கு சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பது சூரிய பகவானுக்கு உகந்த நாள். இப்ப நம்ம நிறைய இந்த நவகிரகங்கள்ல பார்த்தோம்னா, சூரிய பகவான் மட்டும்தான் ஒரு தேரில் உட்கார்ந்து இருப்பார். அந்த தேரில் எவ்வளவு குதிரைகள் கூட்டி இருக்குன்னா 7 குதிரைகள் கூட்டி இருக்கும். ஏன் 6 குதிரை இல்லை? ஏன் 9 குதிரை இல்லை? ஏன் சூரிய பகவானுக்கு மட்டும் அந்த குதிரை, அதுவும் 7 குதிரை அப்படின்னு பார்த்தோம்னா, இன்று அறிவியல் வந்து இந்த